அனைவருக்கும் வணக்கம். சென்ற வீடியோவில் நம்ம ஆசிவகத்தில் நிறைய தமிழில் சிற்றிலக்கியங்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதில் குறிப்பாக மா சாத்தன் என்கிற மர்க்கலி அல்லது சாத்தனுடைய இல்லை ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய அவரின் சிற்றிலக்கியங்கள் என்னென்ன கிடைத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதில் குறிப்பாக அப்பாண்டைநாதர் உலா, அப்புறம் அடிமதிக்குடி ஐயனார் பிள்ளை தமிழ், அதே போல் திருவேட்டநல்லூர் உலா அது பல்லு மற்றும் இடையாள குறவஞ்சி அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதில் சென்ற வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதில் குறிப்பிட்ட செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஐயனாரை பற்றி நிறைய செய்திகள் வருது. ஐயனார் மாசாத்தன் ஒரு பெரு வணிகனாக இருந்திருக்கிறார் அப்படின்றதுல எந்தவித ஐயமும் இல்லை. இன்றைக்கி போன வீடியோலையும் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி ஐயப்பன் இல்லை ஐயனாரோட வர்ஷிப் பல மடங்கு தமிழ்நாட்டில் பெருகியிருக்கு. ஸோ கேரளாவில் ஐயப்பனாக வழிபடுவது ஐயனார் தான். அது நாளும் நாளும் அங்கே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அவர் ஒரு காலத்தில் அந்த சமணத்தின் வழியில் தான் வர்றாரு. அதனால தான் சமண கொள்கை எல்லாமே ஐயனார் பின்பற்றினார். அதுக்கப்புறம் அவரை அடைக்கலம் காத்த ஐயனார். அடைக்கலம் அப்படின்னா இந்த சமண துறவியர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. அவர் ஒரு பெரும் வணிகராக வாழ்ந்து வந்திருக்கிறார். இதில் தமிழில் சொல்லணுன்னா நம்ம தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு பாரதியார் சொல்வார். பாரதியார் ஆல்சோ ஒரு பாலிக்ளாட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மர்க்கலி ஒரு பாலிக்ளாட், நிறைய மொழிகளை கற்றறிந்தவர் அப்படின்ட்டு. நமக்கு தெரியும், பாரதியார் ஒரு மாபெரும் புலவரும் ஒரு பாலிக்ளாட். நிறைய மொழிகளை கற்றுணர்ந்து தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொன்னார். அதே போல் தமிழில் இந்த 3 புலவர்களை குறிப்பிட்டு பாரதியார் சொல்கிறார். ஒன்று வள்ளுவனை போல், இளங்கோவை போல், கம்பனை போல், வேறு இந்த புலவர்களைப் போல் வேறு யாரையும் நான் பார்க்கல, இவங்க தான் மிகச்சிறந்த புலவர்கள் அப்படின்றாங்க. ஆனால் சில முரண்பட்ட கருத்துக்களும் நம்ம பார்க்க முடியுது. சில பேர் வள்ளுவம் இல்லை திருக்குறளையே அவ்வளோவா ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் பெண் அடிமைத்தனம் இருக்குது, அந்த மாதிரி சில பிற்போக்கான கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இளங்கோ அடிகளையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் அதுலேயும் ஒரு வரியை சொல்கிறாங்க. கடைசியாக இளங்கோ அடிகள் இந்த கண்ணகி அவங்க மதுரையை எரிக்கும்போது அதில் சொல்லுவாங்க, இந்த மதுரையை எரிக்கணும், ஆனால் இந்த தீ இவர்களெல்லாம் ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் யார் யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா அந்தணர், அதுக்கப்புறம் பெண்கள், குழந்தைகள், ஊனமுற்றோர், விலங்குகள், அதில் பசுக்களும் வரும். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்ன அந்தணர் விட்டுட்டு, அந்தணர்னால் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, அந்தணர் என்றால் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய என்ன சொல்கிறது பிராமணர்கள் இல்லை பார்ப்பனர்கள் நினச்சிட்ருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரம் ஒரு சமண காவியம். இங்கே அதில் பார்ப்பனர்களை விட்டு மற்றவர்களை இந்த தீ தீண்டணும் அப்படின்னு ஒரு பொழுதும் இளங்கோ அடிகள் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ இந்த அந்தணருக்கான பொருள் எங்கே கிடைக்குதுன்னா திருக்குறளில் கிடைக்குது. திருக்குறளும் ஒரு சமண நூலே. சமணம் அப்படின்னா அது ஆசீவகம் இல்லையா அப்படின்னு சொல்லாதீங்க. ஆசீவகத்திற்கு முன்னிருந்த சமணம், அந்த வழியாக தான் ஆசீவகமும் வருது. அதனோட பிரான்ச்சஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஆசீவகம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கருத்தையில் தான் மர்க்கலியும் முன்வைக்கிறார். அதனால தான் மர்க்கலி இல்லை மாசாத்தான் கோயிலில் இன்றைக்கும் வெஜிடேரியன் தான் அவருக்கு, சுத்த சைவ படையிலே அவருக்கு படைக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அந்தணர் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறார் அந்தணர் என்போர் அறவோர் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் இன்னொரு இடத்துல இந்த வேதங்களும் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். வேதம் அப்படின்னாலே இந்த ரிக் யஜூர் அப்படி தான் சொல்கிறோம். பட் சமணத்தில் இந்த வேதங்கள் 4 யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று பிரதமானு யோகம், கரணானு யோகம், அப்புறம் சரணானு யோகம், திரவியானி யோகம் அப்படின்னு 4 யோகம் சொல்கிறாரு. இதே திருக்குறள்லேயும் இது இந்த மறைமொழி அப்படின்னு அவரும் அடையாளப்படுத்துகிறார். அது எந்த குறளில் வருதுன்னு பார்த்திங்கன்னா, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இங்கே மறைமொழி என்றால் ரிக்வேதமோ யஜுர்வேதமோ இல்லை, சமணத்தில் சொல்லி கொடுக்குற இந்த பிரதமானு யோகம், கரணானு யோகம், அந்த 4 யோகத்தை தான் திருவள்ளுவர் சொல்கிறார்.
ஸோ கம்பரும் ஒரு பாலிகிளாட். பாரதி சொன்ன மாதிரி கம்பர், திருவள்ளுவர், சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் இவர்களெல்லாம் அவங்களுடைய சொந்த பேரை கூட இதில் அவர்கள் யார் என்ற விவரத்தை கூட காமிச்சிக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் சொல்கிறோம் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறோம். பட் திருவள்ளுவர் அவருடைய பேர் திருவள்ளுவர்னு பார்த்திங்கன்னா இல்லை. சமண மக்கள் வந்து அவரை வந்து இன்றைக்கும் குறள் ஆசிரியர் அப்படின்னா, குறள் எழுதிய ஆசிரியர் அந்த பேரில் தான் அழைப்பாங்களே தவிர அவருக்கு என்ன பேர் என்று யாருக்குமே தெரியாது. இளங்கோவடிகள்னால் யங் பிரின்சஸ் தான் அர்த்தம். அவருடைய உண்மையான பெயர் கூட யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த வகையில் இப்பேற்பட்ட புலவர்கள் எழுதியதில் வந்து சில மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. ஸோ இந்த மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் எதனால் வருதுன்னா, இவர்கள் கூறிய விஷயங்கள் வந்து இந்த 4 வேதம் கிடையாது, இது வேறு சமணத்துக்கான வேதத்தை வந்து அவங்க ரெஃபரன்ஸில் எடுத்து அதை பற்றி தான் நிறைய சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த புத்தகத்தில் நான் சொல்கிற அந்த சிற்றிலக்கியத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதில் வந்து இந்த புத்தகத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதில் வந்து மற்களிய வந்து சீதளநாதரோட சிஷ்யராக சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் வந்து பார்ஸ்வநாதருடைய சீடராக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவரை ஒரு டேர்ம் வச்சு எல்லாரும் அழைக்கிறாங்க இந்த சிற்றிலக்கியத்தில். அது வந்து அரிகர புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் நம்ம எல்லாம் நினச்சிக்கிறாங்க ஐயன் வந்து இது ஹிந்து வழியில் வருது, ஹிந்துன்னா சைவம் வைணவம் வழியில் வருது. ஹரிஹர புத்திரன்னா ஹரி என்றால் விஷ்ணுவும் ஹரன் என்றால் சிவனும் அப்படின்றாங்க. ஸோ தமிழில் வந்து கரன் தான் இருக்குது, கரன் தான் இருக்குது, ஹரன் கிடையாது, இந்த ஹாவே கிடையாது. இந்த ஹரிகரனுடைய அர்த்தங்கள் வந்து வேறு மாதிரியாக கையாண்டதால் வந்த குழப்பம் அப்படின்றதே நினைக்கிறேன். ஸோ ஹரிகரன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வினைகளை கர்மாவை அழித்தவன் இல்லை அறுத்தவன் அப்படின்ற ஒரு பொருளில் தான் ஹரிகர புத்திரன் வரும். இந்த புத்திரன்னா பையன் தெரியும். இந்த ஹரிகரன் அப்படின்றது அவருக்கு மேலிருந்த இதர் பார்ஸ்வநாதனாக இருக்கலாம், பார்ஸ்வநாதர் வந்து ஹரிகரனாக இருந்திருக்கலாம். ஹரிகரன் அப்படின்னா வினைகளை வென்றவர், முக்தி பேர் அடைந்தவர். ஸோ சமணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வி டெய்லி நம்ம ஆக்ஷன்ஸ் வந்து கர்மாவை க்ரியேட் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ அதனால் அந்த ஆக்ஷன்ஸை விட்டு ஒழிச்சா தான் நம்ம வந்து வீடு பேர் அடைய முடியும். அந்த ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் இதனுடைய அர்த்தமே வேறு மாதிரி ஆகிடும். இது வந்து இந்த கட்டுக்கதைகள்லாம் பொய் அப்படின்றது வந்து புலப்படும். அதாவது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் வந்து ஐயனார் அப்படின்னு சொல்கிறத விட வினையை வென்றவரின் புதல்வனாக ஐயனார் கருதப்பட்டார். நன்றி, வணக்கம்.